பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் தாவேக அரசின் அறிவிப்பு நம்பிக்கை மோசடி என விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தேர்தல் அறிக்கையில் அறிவித்தவாறு கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் விஜய்க்கு வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட செல்வபுரம் பகுதியில் தாவேக அரசை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடுத்த வாக்குறுதிப்படி விவசாய கடனை தள்ளுபடி செய்து மறு அறிவிப்பு வெளியிட வலியுறுத்தி வரும் 30ஆம் தேதி கோவையில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எச்சரித்துள்ளனர். வனவிலங்குகள் பிரச்சனை, 100 நாள் வேலை திட்டத்தின் பாதிப்பு, உரவிலை, பெட்ரோல் விலை உயர்வு, இப்படி பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் கடன் கட்ட முடியவில்லை. ஆகவே விவசாயிகளுடைய கடன் முழுவதும் எவ்வித பாகுபாடின்றி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து போராடி கொண்டிருந்தோம். கடந்த சட்டமன்ற தேர்தலிலே தமிழக முதல்வர் அவர்கள் சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாகவும் மற்ற விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்வதாக அறிவித்தார். ஆனால் இப்பொழுது 50,000 வரை மட்டும் தள்ளுபடி, மற்ற விவசாயிகளுக்கு 5,000, 10,000, 20,000 தள்ளுபடி என்று அறிவித்துள்ளார். இது பெரிய ஏமாற்றமாக இருக்கிறது. ஆகவே இதை பரிசீலனை செய்து விவசாயிகள் நிலையை உணர்ந்து தேர்தல் வாக்குறுதிப்படி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 30ஆம் தேதி கோவையிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யாவிட்டால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என தமிழக விவசாய சங்கம் எச்சரித்துள்ளது. சேலத்தில் செய்தியாளரிடம் பேசிய அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் பெரியண்ணன், விவசாயிகளின் வாழ்வில் மண்ணை போடும் வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்பு உள்ளது என அதிருப்தி தெரிவித்தார். தேர்தல் அறிக்கையில் கூறியதற்கு மாறாக அறிவித்தது விவசாயிகளுக்கு விஜய் துரோகம் விளைவித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்ற நிலைக்கு தானே நீங்களும் இருக்கின்றீர்கள் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. முதற்கட்டமாக இதை செய்யவில்லை என்றால் ஒரு வார நாங்கள் கெடு வைக்கல, உடனடியாக செய்யுங்கள் என்று கேட்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் முதற்கட்டமாக ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த உள்ளோம். அதன் பிறகு என்ன செய்வது என்பதை எங்களுடைய தலைமை முடிவெடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே அதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். விவசாயிகள் அனைவரும் விற்பனை விலை இல்லை, உற்பத்தி செய்கிற பொருள்களை கொள்முதல் செய்வதற்கும் நாதி இல்லை. இந்த நிலையிலே இந்த பயிர்க்கடனாவது தள்ளுபடி செய்தால் வாழ்வாதாரம் உயரும் என்ற நம்பிக்கையோடு விவசாயிகள் காத்திருக்கின்றார்கள். கூட்டுறவு சங்கங்களில் முழுமையாக கடன் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி கொடுத்த விஜய் தற்போது அதற்கு மாறாக செயல்படுவது நடிகரின் மனநிலை வெளிப்பாடு என விவசாய சங்கத்தினர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். சொன்னது ஒன்று செய்தது ஒன்றா என விஜய்க்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதனை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரு விவசாயி உட்பட அனைவருமே விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்கிற நம்பிக்கையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு எங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். ஆனால் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிற தேர்தல் அறிக்கைக்கு புறம்பான கடன் தள்ளுபடி அறிவிப்பில் குறு விவசாயிகளுக்கு முழு கடன் தள்ளுபடி என்றும், சிறு விவசாயிகளுக்கு கடன் தொகையில் பாதி ரூபாய் தள்ளுபடி என்றும், பெரு விவசாயிகளுக்கு 5,000 ரூபாய் தள்ளுபடி என்றும், அது ஒரு குளறுபடியான நிலைமையிலே அவர்கள் அறிவித்திருக்கிற அறிவிப்பு என்பது விவசாயிகளை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அவர் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார் அப்படின்னா, 5 ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாங்கிய கடனை அனைத்தும் தள்ளுபடி, அதற்கு மேலே இருக்கக்கூடிய விவசாய நிலங்களுக்கு 50% தள்ளுபடி அப்படின்னு சொன்னார். ஆனால் இப்போ நாங்கள் என்ன புரிஞ்சு கொண்டிருக்கோம்னா, விவசாயத்தை பற்றியோ இல்லை விவசாய துறைகளை பற்றியோ இல்லை விவசாயிகளுடைய வலியோ வேதனையை பற்றியோ தெரியலை. ஏன்னா முதல்வரையே சொல்லியிருக்கீங்க, நீங்கள் நான் விவசாய குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை, ஆனால் விவசாயிகளுடைய வலி எனக்கு தெரியும்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய அறிவிப்பு பார்த்தா விவசாயிகளுடைய வலியை தெரிஞ்சவர் மாதிரி தெரியலை. இது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு அறிவிப்பாக இருக்குது. தேர்தல் பரப்புரையின் போது கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என விஜய் பேசிய காணொளியை செல்போனில் காண்பித்து பெரம்பலூரில் நூதன முறையில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
புதுக்கோட்டை வடவாலம் பகுதியில் உள்ள 220 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முன்பு 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பெண்கள் என அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர்.